வெல்கம் டு ஆல். அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 2 டேஸில் டிஎன்பிசியிலேருந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க படிக்க. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமி சார்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் பற்றி நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அதேமாரி இந்த 200 மதிப்பெண்களில் டிஎன்பிசி எப்படி கேட்பாங்க, தமிழ் 100 மார்க்கு, ஜிஎஸ் 75 மார்க்கு அண்டு மேக்ஸ் அண்டு ரீசனிங் 25 மார்க் கேட்பாங்கள்ல. ஸோ அதேமாரி தான் நாமளும் இந்த 200 மதிப்பெண்களை பிளான் பண்ணி அப்படியே டிஎன்பிசி கேட்கக்கூடிய அதே மாடலில் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமும் நடக்க போகுது. அதுவும் எப்போனா வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும்தான் நடக்க போகுது இந்த எக்ஸாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமில் எப்பவும் போல் தமிழ் ஜிஎஸ் மட்டும் இடம்பெறாமல் இம்பார்ட்டண்ட்டாக இப்போது சம்டைம்ஸில் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க, ஜிகே டாப்பிக்கில் நிறைய கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு எமர்ஜென்சி நம்பர்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரிலேட்டட் கேசஸ், இது மாதிரி நிறைய ஜிகே டாபிக்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் லீடர்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உமன்ஸ் லீடர்ஸ், இதெல்லாமே சேர்த்து அந்த ஜிஎஸோடையே கனெக்ட் பண்ணி படிக்க போகிறோம். அது மாதிரி தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் 1 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ஷெடியூல் 1க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டீரியலுமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸோ டெலிகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ மெட்டீரியல் என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு அதை போய் பார்த்து படிச்சிருங்க. ஸோ கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா 10 o'clock ஷார்ப்பாக என்ன பண்ணுவாங்க, கொஷின் அப்படிங்கிறது டெலிகிராமில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க, அந்த டெஸ்ட்டை ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இங்கே பழகிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஷினோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஷினோட ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் எது மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் செட் பண்ணுறாங்களோ ஸோ அது மாதிரி தான் நாங்களும் எடுத்திருக்கோம். கொஷினுமே இப்படி தான் இருக்க போகுது. கொஸ்டின் எடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டிஎன்பிஎஸ் ஸ்டாண்டர்ட் தான் கொஷின் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணாவே புரிஞ்சிடும் கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, நம்ம ஷெடியூல்குள்ளே போகலாம். ஷெடியூல் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்கூல் புக். இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் தான் கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான் முழுக்க ஃபவுண்டேஷன். இந்த ஸ்கூல் புக்கை நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெளிசோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு பூஸ்டர் தான். அது மாதிரி ஸ்கூல் புக் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸ்கூல் புக் முழுக்க ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் நடைபெறும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் ஜிகே டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஓடைய கொடுக்குறோம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப அடிஷனல் ஸ்ட்ரென்த்து தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய டெஸ்ட் பேட்ச் இப்போ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நிறையா ஷேர் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது, ஆன்லைன்லேயும் நிறைய கிடைக்குது. ஸோ அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சிலபஸ் வாய்ஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் போடுங்க, இதே ஸ்கூல் புக் வாய்ஸ் டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக் வாய்ஸ் நீங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக்கு நல்லா முடிச்சாச்சு, சிலபஸ் வைஸும் முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன்னா ஒரு ஓகேடா அடித்து தூக்கிடலாண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எதையும் ஒரி பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கிடைச்சா அதையும் போடுங்க. ஆஸ்யூஸ்வல் நம்ம ஸ்கூல் புக் வாய்ஸ் அந்த ஃபவுண்டேஷனையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவே இந்த டெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இது ஸ்கூல் புக் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்சில். அதேமாரி பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 7 சொல்லக்கூடிய அந்த 15 மார்க் எஸ்எல்சி சேனலில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்த்த ஷெடியூல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதேமாரி இந்த ஸ்கூல் புக் முடிச்ச வேட்டி என்ன பண்ண போகிறோம், தமிழ் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய யூனிட் 7 வரைக்குமே
அழகு 1 அழகு 2 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் அழகு 7 வரைக்குமே. ஸோ அதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டில். ஸோ அதப்போ படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெளி சோர்ஸ் தமிழுக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது படிக்கும் போது இன்னுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்போ ஸ்கூல் புக் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் மெட்டீரியலும் கவர் பண்ணி ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான். அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தாவே போதும். வேறு எது அதை வெளிதாண்டி போகாத கொஷின் இதில் நீ கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் டைப் மாடல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மேக்ஸுமே 6th 7th 8th 10th வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த டாபிக் வைஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸும் மேக்ஸ் கொண்டு போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸும் கொண்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷெடியூல் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு என்ன பண்ணுறோம், 6th நியூ அண்ட் ஓல்டு புக்கு பார்த்துருக்கணும். அதேமாரி திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஒரு அதிகாரங்கள் அப்படிங்கிறது படித்தாவே போதும். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஒரு அதிகாரம் ஒழுக்குமுறைமை பற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒழுக்குமுறைமையான பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறநூல்கள், அந்த யூனிட் 7ல் அந்த அறநூல்கள்லேருந்து 2 நூல் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 6th சோசியல் புக் வந்து பார்த்திங்கன்னா முழு புத்தகம் படிக்கணும். டேம் 1 டேம் 2 டேம் 3 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லெசனும் கம்மியாக தான் இருக்குங்கும் போது நம்ம ஈஸியாக முடிக்கலாம். 1 வீக்கில் இந்த ஒரு 3 டேம் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான், படிச்சிடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 5 திட்டங்கள், மேக்ஸிமம் 4-5 திட்டங்கள் தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் தான், அதுக்கு மேலே போகவே போகாது. திட்டங்களை எப்படி படிக்கணும்னு உங்கள் வீடியோ அங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் டாபிக், அதனால் எடுத்து வந்திருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் காந்தி பற்றியும், தமிழ்நாடு உமன்ஸ் லீடர் பொறுத்த வரைக்கும் ராணி மங்கம்மாள் பற்றியும் படிக்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸில். ஓகே, ஆக இதுதான் ஃபஸ்ட் ஷெடியூலுக்கான சிலபஸ். இதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்னொரு 1 days டெலிகிராமில் அந்த வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், மெட்டீரியல்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன் டுடே ஈவினிங் ஆர் டுமாரோ மார்னிங்கில் நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட இது படிக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு. கண்டிப்பாக 2026 ஜாப் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஓகேவா. அடுத்து சொல்ல போகலாமா. ஷெடியூல் 2 பார்த்திங்கன்னா 7th இலக்கணம், அதேமாரி திருக்குறளோட டாபிக், அறநூல்கள்லேருந்து பேலன்ஸ் டாப்பிக்கு. அப்புறம் ஜிகே பொறுத்த வரைக்கும் 7th டேம் 1 டேம் 2 டேம் 3 அந்த புக்கெல்லாம் முடிச்சிருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழகம் மற்றும் இந்திய அரசால் அனுசரிக்கப்பட்ட முக்கிய தினங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய கவர்மெண்ட்டும் 5 முக்கியமான தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தினங்கள்லாம் பார்க்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நேரு பற்றியும் அஸ்லாமிக் அம்மையார் பற்றியும் பார்க்க போகிறோம். அதேமாரி மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்ட் HCF பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஷெடியூல். ஸோ 3rd பொறுத்த வரைக்கும் 8th அதே அறநூல்கள் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ திருக்குறள் 2 அதிகாரங்கள், ஊக்கமுடைமை, அப்புறமேட்டு விருந்தோம்பல், இந்த 2 அதிகாரங்கள் ஸோ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 8th பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டாபிக்ஸ் அதிகம் அப்படிங்கும் போது எல்லாமே படிக்க முடியாது நம்மளால். ஒரு 1 வீக்கில் இவ்வளோ படிக்கிறது அப்படிங்கிறது டஃப் தான். அதனால் என்ன பண்ண போகிறோம், பாலிட்டி மட்டும் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். 8th 3rd ஷெடியூலுக்கு என்ன பண்ண போகிறோம், பாலிட்டி மட்டும் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதேமாரி சயின்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னது, தனிமங்களும் மற்றும் சேர்மங்களும். அப்போ உலோகவியல், இது 3 வரும்போது இதுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கான ப்ரீவியஸ் கொஷினும் பார்த்துட்டு வந்துடுங்க. தனிமங்களும் சேர்மங்களும் உலோகவியல் இது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதுக்கான ப்ரீவியஸ் கொஷின் எங்கே இருக்கும் அதை தேடி படிங்க. நாங்கள் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின் கொடுக்குறோம், குரூப் டேயும் கொடுக்க பார்க்குறோம். அதையும் படிக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஓகே, உங்களுக்கு எங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்றோம். நீங்கள் ஒன்று செய்கிறது என்ன, படிக்கிறீங்க, டெஸ்ட் போடுறீங்க, இதுதான் உங்களுக்கு ஒர்க்கு. ஓகேங்களா. அதேமாரி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி அசுவல் திட்டங்கள் கொடுக்க போகிறோம். அப்புறம் உதவி எண்கள், ஜிகே டாபிக் வந்து உதவி எண்கள். இதுவுமே உதவி எண்கள் பொறுத்த வரைக்கும் இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் ஆசாத் பற்றியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றியும் ப்ரீவியஸ் கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் சிலபஸில் கொடுத்த தலைவர்களை விட எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய தலைவர்கள் படிச்சுட்டு தான் போகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 4th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்புடைய பழைய பகுதி புத்தகம் தமிழ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் ஆசரக்கோவை, முதுமொழி காஞ்சி. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அரண் வலியுறுத்தல். அப்புறம் 8ஆம் வகுப்பில் வரலாறு எல்லா பாடமும் படிக்க தேவையில்லை. செலக்டட் லெசன் மட்டும் படிங்க. நாங்கள் கொடுத்துருக்க லெசன் வருங்க இருக்குங்க, அதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்லை.
அதேமாரி அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்புக்கள், அப்புறம் பூச்சிக்கொல்லிகள், ஃபெர்டிலைசர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் கொஸ்டினும் உங்களுக்கு பார்த்துட்டு வரணும். ஓகேவா? எல்லா சிலபஸ் வாய்ஸ் நம்ம ஜிஎஸ் படிக்கும் போது அதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸும் கொடுத்துட்டோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியே கொடுத்துட்டோம். அதேமாரி இந்த ஸ்கீம்ஸும் நாங்கள் வந்து வீக்லி என்ன பண்ணுவோம், டெஸ்ட் முடிஞ்ச 1 or 2 டேஸில் யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை வச்சும் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான ஆண்டுகள் என்னென்ன, ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க. திணைப்பயிர் ஆண்டு எப்போ, ஒட்டக ஆண்டு எப்போ, இது மாதிரி நிறைய கொஸ்டின் வந்துருக்கு. அவனை மட்டும் அம்பேத்கர் பற்றி படிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் 2 டாபிக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆக அடுத்து ஷெடியூல் 5 பொறுத்த வரைக்கும் என்னது, இதில் என்ன பண்ண போகிறோம், அறநூறு தொடர்பான செய்திகள் முழுவதும் படிக்க போகிறீங்க. ஸோ 100 மார்க் எப்படி இருக்கும், இந்த அறநூறுகள் சம்பந்தமான செய்திகளவே தான் இருக்க போகுது. ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இதோட அறநூறுகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ண போகிறோம், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 100 மார்க்கு அறநூறுகள் திருக்குறள் ஈகை, இதை ரெண்டையும் சேர்த்து வைக்க போகிறோம் 100 மார்க்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்க போகிறீங்க. அதேமாரி 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபியில் பொறுத்த வரைக்கும் இந்த செலக்டட் லெசன் மட்டும்தான், நாங்கள் கொடுத்த லெசன் மட்டும் தான் படிக்கிறீங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் லெசன் படிக்க போகிறீங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் விசை, அழுத்தம், ஆற்றல் பற்றி படிக்க போகிறீங்க, ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லா ஐட்டமும் படிக்கணும். நான் அதை ஆட் பண்ணால் மட்டும், ஸோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் படிச்சுட்டு வரணும் அழகாக கொடுத்துருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிகே டாப்பிக்லையும் என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டோம். இதுக்கான வீடியோஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் இந்த திட்டங்கள், அப்புறம் ஜிகே டாபிக், அப்புறம் இந்த அரசியல் தலைவர்கள், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுக்கான நாங்கள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஜிகே டாப்பிக்கில் யூடியூப் மூலமும் நாங்கள் வீடியோஸ் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து விகித மற்றும் விகிதாச்சாரம் மேக்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், தேர்வு 1லேருந்து 5 வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். அதை என்ன பண்ண ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாமாக என்ன பண்ண போகிறீங்க, வைக்க போகிறோம். இதுக்கு 1 வீக் டைம். ஸோ எல்லா எக்ஸாமும் 7 days கழிச்சு ஒன்ஸ் தான், 1 week ஒன்று தான். ஓகேங்களா? அதே அடுத்து ஷெடியூல் 6. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் எல்லா லெசனும் போக போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? திட்டங்கள் கொடுத்துட்டோம். இம்பார்ட்டன்ட் ஜிகே, புயல்கள், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைட்ஸ், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 8. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 10 ஷெடியூல் முடிஞ்சு விட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 to அதுங்க பாருங்கள் 10 ஷெடியூல் முடிஞ்சோடனே 6வதுலேருந்து 10 வரைக்கும் நடந்த அந்த ஷெடியூலில் டியூஷன் டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் 1 to 10. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் 1 to 10. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த 1 to 5 படிச்சிருப்போம்ல, அது மறுபடியும் ரிவிஷன் பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ண என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் 1 to 10 ஷெடியூலில் மறுபடியும் ரிவிஷன் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி வைக்கும் போது என்ன பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த ரிவிஷன் நிறைய கொடுக்குறோம். அடுத்து 11th, அதேமாரி யூனிட் 7ல் வரக்கூடிய தமிழ், 12th இந்திய தேசிய இயக்கம்னா என்னென்ன பாடம் படிக்கணும் அது மட்டும் படிச்சுட்டு வாங்க, வேறு எதுவும் படிக்க வேணும். அதேமாதிரி 11th எத்திக்ஸ் அறிவியல்னால் என்ன பாடம் படிக்கணும், அது மாதிரி நீங்கள் கொடுத்தது நீங்கள் படிங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. அதுக்கான ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது படிச்சுட்டு வாங்க. நாங்கள் கொடுத்துருப்போம் ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஐஎன்எம் ப்ரீவியஸ் கொஸ்டினும் படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிசி நோட்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அது நாங்கள் அப்பப்போ ஒரு நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பாலிசி நோட்டுமே நம்ம உங்களுக்கு நோட்ஸை நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ அதுவே படிச்சுட்டு போயிடுங்க. பாலிசி நோட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அது ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நாங்கள் ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புக்கான படிச்சுட்டு போகணும். அதுக்கான சோர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்க வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது மொத்தம் அதில் ஒரு 20 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அதெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஷெடியூல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் படிப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கும் போது இந்த ஷெடியூல் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷெடியூல் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஃபீல் பண்ணாமல் நல்லா படித்தா போதும்.
வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக வெல்வோம். 2020 குரூப் 4 நம்ம கையில் தான். ஓகேங்களா? தேங்க்யூ. நான் அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணல உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதேமாதிரி டெஸ்ட் எழுதும் போது ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அங்கே போய் எக்ஸாம்லேயும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சுட்டு வர முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.